இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறதுனாலே இந்த கன்னி பெண்களுக்கு உண்டான அந்த கூச்ச சுபாவம், அச்சம், ஒரு விதமான பயம் இதெல்லாம் இயல்பாகவே இந்த கன்னி ராசி என்பவர்கிட்ட இருக்கும். இவங்க பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ரொம்ப பொறுமைசாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஒரு புத்திசாலிகளாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே கிரகங்களுடைய இளவரசனான புதன் அதிபதியாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே நின்று நிதானமாக திறமையாக முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று கொஞ்சம் நடுத்தரமான உயரமுடையவங்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு இயற்கையான அழகு உடையவங்களாக இருப்பாங்க. கோபம் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிது தான். ஆனால் வந்தாலும் கூட ஒரு 2 வார்த்தையில் நேர்த்திட்டு ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க நடக்கும்போது கூட வேகமாக நடப்பாங்க, ஆனால் அடி மேல் அடி வைத்து நடக்கிற மாதிரி ரொம்ப மெதுவாக நடக்கிற மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே கொஞ்சம் அவசரம் காட்ட மாட்டாங்க, ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடியவங்க. எல்லா விஷயத்தையுமே டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு எடுக்கக்கூடியவங்களா அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே மகிழ்ச்சியாக பார்ப்பாங்க. ஒரு நெகட்டிவாக ஒரு இடத்துல நடக்குதுன்னா கூட அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவை பற்றி அதிகம் யோசிக்கக்கூடியவங்களா அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருடைய மனதையும் அதிகம் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, இவங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும், வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா உங்களுடைய நெருங்கிய உறவுகள் வகையில் ஒரு வாழ்க்கை துணை அமையும். ஒரு சிலருக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக கன்னிராசியில் அஸ்தம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணை வழியில், அதாவது வாழ்க்கை துணை உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறத விரும்புவாங்க. ஆனால் இவங்களுக்கு தனி குடும்பம் தான் அதிகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியத்தை எடுத்தாலும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கலந்தாலோசித்து தான் முடிவெடுக்கக்கூடியவங்கள அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சி இவங்க எதிர்பார்க்கலாம். தனவரவு ஓரளவுக்கு தாராளமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஓய்வில்ல உறக்கம் இல்லாமல் கடினமாக உழைக்கக்கூடியவங்க, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க, இந்த எறும்பு மாதிரி எந்நேரம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வருமானத்துக்கு என்னென்ன வழியில் இருக்கோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்கள அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். செலவுகளை சிக்கனமாக செலவு செய்யக்கூடியவங்க, எந்நேரம் இவங்கக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி எந்நேரம் கொஞ்சம் இவங்கக்கிட்ட பணம் இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 ரூபாயாவது கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொது நலத்தில் அதிகம் கொஞ்சம் ஈடுபாடு உடையவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பணம் ஒரு பக்கம் சம்பாதிச்சாலும் செலவுகளை ரொம்ப சிக்கனமாக செய்யக்கூடியவங்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80% பேத்துக்கு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கன்னிராசி அப்படிங்கிறது சாதாரண ஒரு தெரியாத தொழிலையோ ஒரு கலையிலையோ இறங்கினாங்களா கூட அதில் உள்ள நுணுக்கங்களை அலசி ஆராய்ந்து கற்றுக்கிட்டு அதில் நல்ல ஒரு மேன்மை பொருந்தி வரக்கூடிய ஒரு ராசியில் அந்த கன்னிராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம். நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி, நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஆசிரியர் பணி, பொறியாளர் பணி, அதே மாதிரி எழுத்தாளர் துறை, கதாசிரியர் துறை, சினிமா, நடனம் துறையில் இவங்களுக்கு அருமையாக வரும். ஒரு சிலருக்கு கலையில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எந்த தொழிலில் இவங்க இறங்கினாலும் வாக்கு சாதுரியமாக செயல்பட்டு அந்த தொழிலில் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. ரணருண ரோகஸ்தானத்தில் புதனும், சனி பகவான், ராகு என கிரக அமைப்புகளும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் தற்போது வக்ரகம் அடைந்திருக்கிறார். அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு பொறுப்புணர்வோடு செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பவர்கள்.
இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அனுகூலமான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சரபலத்தோடு முக்கிய நபர்களுடைய ஆதரவோடு இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. முக்கிய நபர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல நல்ல தகவல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வரும். நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகுது. நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அரசாங்கம் மூலிமா ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக காத்துருந்துருப்பீங்க. ஒரு சிலர்லாம் புதிய ஆர்டருக்காக காத்துருந்துருப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் அப்ரூவலுக்காக காத்துட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்களுக்காக போராடிட்டு இருந்தீங்க. ஒரு சிலரால் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் கேட்காமலே இந்த காலகட்டத்தில் உதவி அடுத்தடுத்து கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சக ஊழியர்கள் மத்தியில் கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குழந்தைகள் கூட உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னி பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கன்னி பெண்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கோஷ்டி தகராறு, சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இல்லை அப்படின்னா கட்சி மேலிடத்துலேருந்து ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்களும் வாக்குவாதங்களும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மூத்த கலைஞர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பழைய நிறுவனத்தில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வாய்ப்புகளை வாங்கி தருவாங்க. அதனால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுனால வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் ஆசிரியரே வந்து ஒரு சில இடத்துல உதவி செய்வாங்க. நீங்கள் இந்த பாடத்தை இப்படி படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த கோச்சிங் சென்டருக்கு போங்க, இதை படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சின்ன சின்ன அட்வைஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கன்னிராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு உற்சாகமான செய்தியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடக்கூடிய எஃபெக்ட்டுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இந்த கன்னிராசி மாணவர்கள் ஆசிரியர்கிட்டையும் சரி, சக மாணவர்கிட்டையும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது புரியலை, டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிக எஃபெக்ட் போட்டு படிங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியிலையோ அல்லது விருந்துலையோ கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக, நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. சக மாணவர்களால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு
உங்களுக்கு வெற்றியாக அமையும். பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பாடங்களை படிக்கும்போது கூட ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். நண்பர்கள் மூலிமா ஒரு சில இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். அவங்க மூலிமா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனக்குழப்பெல்லாம் இருந்தது இல்லையா, அந்த மனக்குழப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரும் அப்படின்னே சொல்லலாம். எடுத்த காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். அந்த சங்கடத்தை மட்டும் ஓரளவுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறையும். செஞ்சு பாருங்கள்.